ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கவும். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. வாங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம் என்று விழிப்பூட்டுவதற்காக நான் திரும்பவும் வந்திருக்கிறேன். நீங்க எங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கறீங்க என்பதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தொடர்ந்து இந்த அனுதின தியானத்தை நீங்க கேட்டுக்கொண்டு ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிகாலமே உம்மை தேடுவதற்கு உம்முடைய நாமத்திலே கூடி வந்திருக்கையில எங்களுக்குள் எழுப்புதலை கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுதான், ஜெபம். ஜெபம். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்று சொன்னது போல் ரகசிய ஜெபம். தனிமையில நீங்க சென்று ஜெபிக்கிறது தொடங்கிட்டீங்களா? இன்னும் இல்லையாங்க? தொடங்குங்க. இன்றையில இருந்தாவது. நேற்று தொடங்காம இருந்தா இன்றையில இருந்தாவது தொடங்குங்க. அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வதென்றால் தேவனுக்கு போதிப்பது கிடையாதுங்க. தேவனிடத்துல நமக்கு இருக்கிற நம்முடைய எல்லா தேவைகளையும் ஒப்பிப்பது கிடையாதுங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டது தேவனிடத்துல கொடுப்பதுதான் ஜெபம் என்று நினைத்தால் அது புத்தியினோங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயனும் ஜெபிக்க சென்றான், ஆயக்காரனும் ஜெபிக்க சென்றான். நம்ம ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், படிச்சவங்க படிக்காதவங்களா இருக்கட்டும், என்னங்க பாஸ்டர்ஸ் மட்டும்தான் ஜெபிக்கணும்னு சிலர் நினைக்கின்றாங்க. ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். தேவாலயத்துக்கு போவது எதற்கென்றால் ஜெபம் செய்வதற்கு மிக முக்கியமாக. இங்க பரிசேயன் ஒருவன், ஆயக்காரன் ஒருவன் ஜெபிக்க போகிறாங்க. இந்த பரிசேயனின் ஜெபமும் ஆயக்காரனின் ஜெபமும் இங்க எழுதியிருக்கு பாருங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். போனதுமே தொடங்கியதுமே நான் மற்றவர்களை விட நல்லவன், இவங்களை விட அவங்கள விட பெட்டரு என்பது போல சொல்கிறான். பாருங்க, ஜெபிக்க செல்லும் போது தாழ்மையோடு போகணும். உங்க பெருமைகளை பேச அல்ல ஜெபம். உங்க நிலைமையை இருப்பது போல தேவனிடத்துல சொல்லுவது. நீங்க தேவனுக்கு என்ன செய்தீங்க என்பதை சொல்ல அல்ல ஜெபம். தேவன் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை சொல்லுவது. இந்த பரிசேயன் தன்னைத்தான் சொல்லுகிறான். அதன் பிறகு வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் கொடுக்கிறேன் என்கிறான். இங்க தேவன் ஒண்ணுமே கொடுக்காதது போல இவன் தான் தசம பாகம் கொடுக்கிறது போல. தேவன் கொடுத்ததுல இருந்து தானங்க நீங்க எடுத்து தசம்பாகம் கொடுக்கறீங்க. தாவீது சொல்லுவது போல உம்முடைய கரத்தில இருந்து பெற்றுக்கொண்டு அதிலிருந்து இருந்து கொஞ்சம் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட நன்றி இல்லாமல் நீ ஏதோ தேவனுக்கு கொடுக்கிறாய் நினைத்தால், நீ ஏதோ 2 நாள் உபவாசம் இருந்துட்டு உன்னுடைய பக்தி பெரிய பக்தி என்று அப்படி சொல்லிக் கொள்ளவே உபவாசம் இருந்தால், உபவாசம் என்பது உன்னை நீ தாழ்த்தி கொண்டு உன் தேவனை மகிமைப்படுத்தவே தவிர, நான் இத்தனை முறை உபவாசிக்கிறேன் என்று எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு நான் பக்தன் என்று நினைத்துக் கொள்வதற்கு அல்ல. முதல்ல உபவாச ஜெபம் என்பதே ரகசியமாய் செய்ய வேண்டும். அதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. ஆனா இன்றைக்கு மனுஷங்க நான் உபவாசம் இருக்கிறேன் என்று என்னென்னமோ சொல்லுகிறான் பாருங்க. தேவன் அது ஜெபத்தை கேட்கலங்க. தேவன் கேட்கல. தயவு செய்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்க தேவனுக்கு நீங்க செய்ததெல்லாம் சொல்ல அவசியம் இல்ல. அவருக்கு தெரியும் நீங்க என்ன செய்தீங்கன்னு. அவர் உங்களுக்கு செய்தது நினைவு இருக்கா? அவர் உங்களுக்கு கொடுத்தது நினைவு இருக்கா? அதற்காக நீங்க நன்றி செலுத்துங்க. அவங்களுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க தேவனுக்கு. நீங்க ஏதாவது சொல்ல நினைத்தால் முதல்ல உங்க நிலைமையை தெரிவிங்க. உங்க சிறுமை நிலையை பற்றி சொல்லுங்க அவருக்கு. சொல்லு என்றால், எனக்கு அது இல்ல இது இல்ல, எனக்கு நோய் இது கொடுத்தீங்க, வியாதியம் கொடுத்தீங்க, பஞ்சயம் கொடுத்தீங்க என்பங்களே தவிர
முதல்ல நம்ம தேவ சமூகத்துக்கு சென்றால் நம்ம பரிசோதிக்க வேண்டியது நம்முடைய இருதயத்தை. அந்த ஆயக்காரனும் சென்றார். என்ன ஜெபித்தார் பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். எவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பு நான் எம்மாத்திரம்! என்னை போன்றவனையும் நேசித்த ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறீர்! எனக்கு எந்த தகுதியும் இல்லை உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு, உம்முடைய நாமத்திலே ஜெபிப்பதற்கு. ஆனாலும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. கேட்டீங்களா நேற்று வார்த்தையா அல்லது நேத்தே விட்டீங்களா? தயவு செய்து எந்த நாளும் தேவ செய்தியை அன்றைக்கு கேட்டு விட்டு விடாதீங்க. கேட்டு இருதயத்துல பத்திரப்படுத்துங்க. முடிந்தால் ஒரு புஸ்தகத்துல எழுதி வைங்க. சிலர் அப்படி செய்கிறீங்க. உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். தேவ ஆலயத்துக்கு போகும்போது உங்களுடைய நிலைமை, உங்க உண்மை நிலைமை, உங்க இருதய நிலைமை நீங்க பார்க்க வேண்டும். நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவ முக வெளிச்சம் நம் மீது பிரகாசிக்கும். எப்பொழுது தேவ கிருபையும் அவருடைய பார்வையும் நம் மீது இருக்கோ, நம்ம இருதயத்தை நம்ம எப்பொழுது பார்க்க முயற்சிக்கிறோமோ அந்த வெளிச்சத்துல, அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல நம்முடைய ரகசிய பாவங்கள் காணப்படுங்க. நான் எப்படி இருக்கிறேன் தேவனுக்கு முன்பு என்று வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தலை குனிந்து தன்னுடைய இருதய நிலைமையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அங்க என்னென்ன பாவம் செய்தாரோ அதெல்லாம் சொல்லிக்கொண்டு உட்காரவில்லை. இன்றைக்கு ரொம்ப கொடுமை. ஒரு சில பாஸ்டர்மார்கள் பாவ அறிக்கை செய்யும் போது, நீ எப்போ செய்த, எப்படி செய்த, யாரோடு செய்த, எத்தனை மணிக்கு, எத்தனை முறை நீ செய்த, அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடு, நான் படித்து உன்னை மன்னிக்கிறேன் என்பது போல் சிலர் இருப்பது வேதனையா இருக்குங்க. பாவம் என்பது ஒரு அசிங்கம், அருவருப்பு. நம்முடைய பாவத்தை அவரால் பார்க்க கூட முடியாது. அநீதியை பார்க்க முடியாத கண்கள் நம் ஆண்டவருடையது. உன்னுடைய மன திரும்புதலை ஆண்டவர் பார்க்கிறார். உன் மனஸ்தாபத்தை பார்த்து பாவத்திலே நிறைந்திருக்கிற உன்னை மீட்பதற்கு உன் பாவத்தை என் முதுகின் பின்னால் போட்டு விடுகிறேன் என்றார். உன் பாவத்தின் மூட்டையை, உன் அக்கிரமத்தின் மூட்டையை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறேன் என்கிறார். நானே உன்னுடைய பாவங்களை குலைத்து போடுவேன் என்கிறார். நீ அறிக்கை செய்த அடுத்த நொடி அது கழுவப்பட்டது, துடைக்கப்பட்டது, தூக்கி வீசப்பட்டது. அது இனி அந்த பாவத்துக்கு உங்க மேல எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த ஆயக்காரன் தன்னை தான் பார்க்கிறான். தன் இருதய நிலைமை பார்க்கிறார். அவர் தேவனுக்கு முன்பு எப்படி இருக்கிறார் என்று பார்க்கிறார். தன்னைத்தான் தாழ்த்திக் கொள்ளுகிறார். மனஸ்தாபப்படுகின்றார். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். நான் மன்னிக்கப்பட தகுதியானவன் அல்ல, ஆகவே கிருபையாயிரும். எனக்கு மன்னிக்கப்பட அதிகாரம் இல்லை, ஆனால் உம் கிருபை நிமித்தம் என்னை மன்னியும், எனக்கு இறங்குங்க. ஒரு சிறிய ஜெபம் செய்தார், அவ்வளவுதான். அந்த பரிசேயனை போல அவ்வளவு பெரிய ஜெபம் இல்லைங்க. நான் பெரிய ஜெபங்களை செய்கிறேன், மணிக்கணக்கில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க. நான் ஜெபித்து கொண்டிருந்தால் கத்துகிற சத்தத்துக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லான பிரேயர் என்று மற்றவங்க சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஜெபிக்கிறாங்க ஒரு சிலர். ஆர்டிபிஷியலா பெருமை அவசியம் இல்லை. நமக்கு ஜெபம் கத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக உட்கார்ந்து அழுங்க, கத்துங்க. ஒரு சில இடங்கள்ல, ஆலயங்கள்ல ஒருவர் செய்கிற ஜெபம் எல்லாரும் ஜெபிக்காதபடிக்கு அவங்க பக்கமாக திருப்பிக் கொள்ளுவாங்க. விளைவு என்ன என்று பார்த்தால், கவனித்தால், அது மற்றவங்க ஜெபத்தை டிஸ்டர்ப் செய்கிறது. அந்த பரிசேயன் ஏதோ பெருமையா என்னை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று நின்று, நான் தசமபாகம் கொடுக்கின்றேன், நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கின்றேன், நான் விபச்சாரம் செய்யல, களவு செய்யல, அவங்கள போல இவங்கள போல இல்ல, இவனை போல இல்ல, ஆயக்காரன் போல இல்ல என்று பெருமைகளை பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஆயக்காரன் வானத்துக்கு நேராய் கண்களை எடுக்கவும் துணியாமல் மாரடித்துக் கொண்டு தன் இருதயத்தை பார்த்து கொண்டு, நான் பாவி ஆண்டவரே, நான் குற்றவாளி ஆண்டவரே, உம் கட்டளைகளை மீறிவிட்டேன் அப்பா, உம்முடைய பார்வையில நான் குற்றமற்றவனாக
இல்லை என்று பார்த்து தன் மனசாட்சியை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார். தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தார். பைபிள் என்ன இருக்கு பாருங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லுகிறேன். அந்த பரிசேயன் தசமபாகம் கொடுத்தாரு, நல்லாதான் இருக்கு. உபவாசம் இருக்கிறார், நல்லா இருக்கு. சில பாவங்களும் தவறுகளும் செய்வதில்லை, நல்லாதான் இருக்கு. ஆனால் தன்னைத்தான் தாழ்த்தவில்லை. இந்த ஆயக்காரன் தான் பாவம் செய்தார், ஆனால் அவர் மனஸ்தாபப்படுகின்றார். அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆகவே ஆண்டவர் அவருடைய வேண்டுதலை கேட்டு, ஜெபத்தை கேட்டு அவனை நீதிமானாய் மாற்றினார். வாவ்! என்றால் அவன் பாவத்தை மன்னித்து விட்டார். தன் பாவத்திற்காக பரிகாரம் செய்யப்பட்டது கல்வாரி சிலுவையில் அன்று. அவன் மேல இருக்கிற பாவம், அவன் மேல இருக்கிற கேஸ் எடுத்துட்டாரு. அவன் மேல இருக்கின்ற பிளாக் மார்க்ஸ் எடுத்து போட்டார். அவன் பாவியாக தான் சுமந்த நிந்தை அவமானத்தை எடுத்து போட்டார். எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறாருங்க. நீங்க ஜெபத்திலே இருதயத்திலே பாரத்தோடு முழங்காலிட்டால் உங்க பாவ பாரத்தை சுமக்க முடியாமல், உங்க வெட்கம் அவமானத்தை தாங்க முடியாமல், நீங்க வாழ்கின்ற போது தேவ சமூகத்துக்கு சென்று உங்க வெட்கத்தை, உங்க அவமானத்தை, உங்க பாவத்தை கல்வாரி சிலுவை வரைக்கும் சுமந்து சென்ற கொல்கதா மலையின் மீது ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசித்தால், ஜெபித்தால், நானே என் நிமித்தமாகவே உன் பாவங்களை குலைத்து போடுகிறேன், அவைகளை என்றைக்கும் நான் நினையாமலும் இருப்பேன். ஆம், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அவருடைய சிலுவை யாகத்தின் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. நீங்க ஜெபிக்கும் போது தேற்றப்படுகிறீங்களா? சந்தோஷமாய் முழங்காலில் இருந்து எழுதிருக்கிறீங்களா? பாரத்தை இறக்க வேண்டும் தேவ சமூகத்துல. ஒட்டகங்களை பாருங்க, சுமைகளை சுமக்க அவைகளுக்காக ஒட்டகங்களை பயன்படுத்துவாங்க. இந்த காலத்துல லாரிஸும் ட்ரக்ஸும் இல்லாத போது அந்த ஒட்டகங்களை வைத்து ஏற்றுமதி இறக்குமதி செய்வாங்க. சில முறை சுமக்க முடியாத சுமையை அதன் மீது சுமத்தும் போது அது இலக்கை சேர்ந்த பிறகு அதை முழங்காலிட செய்வாங்க. அது 2 முன்னங்காலையும் மடக்கிக் கொள்ளும், இல்லைன்னா கீழே இறக்க முடியாது இல்லைங்க. அது முழங்காலிடும் போது அதுல இருக்கிற சாமான எல்லாம் இறக்குவாங்க. பாருங்க, அந்த ஒட்டகம் முழங்கால் போடும்போது அவ்வளவு சுமையை தாங்கி கொண்டு இருக்கும். இந்த பொருள் எல்லாம் இறக்கி விட்டு முழங்காலில் இருந்து அது எழுந்திருக்கும் போது அதுக்கு எவ்வளவோ லேசா இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு சென்று நாம முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவர்களா இருந்தால் நம்முடைய பாரத்தை எல்லாம் உன் பாரத்தை கர்த்தர் மீது சுமத்த அவர் நம்முடைய பாரங்களை சுமக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. அவர் சமூகத்துல முழங்கால் போட்டு திரும்ப எழுந்திருக்கும் போது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீதிமானாய் மாற்றப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்ற நபராக இருக்கும்போது உங்க ஜெபம் தேவ சமூகத்துக்கு சென்றதென்று தேவன் பதில் கொடுக்கிறார் என்று நீங்க நம்ப முடியும். உங்க ஜெபம் ஒன்வேயா இருக்கா? நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் கடகடன்னு சொல்லிட்டு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென்னு கடகடன்னு எழுந்து போயிடுறீங்களா? அல்லது தேவனோடு பேசிய பிறகு தேவனின் ஜெபத்துக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? உங்க ஜெபத்தின் மூலமாக என்ன பலனை பெற்றுக் கொண்டீங்க? எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றீங்க? எப்படி உங்க இருதயம் லேசானது? எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை பெற்றீங்க என்று ஆராய்ந்து சந்தோஷத்தோடு களி கூர்ந்து முழங்காலில் இருந்து எழுந்து தெய்வ சாட்சிகளாக வாழணுங்க. தாழ்த்தி கொண்டு செய்கிற ஜெபம், ஆயக்காரனின் ஜெபத்தை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்று ஆண்டவரை கேட்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ரகசிய ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆயக்காரனின் ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. உம்முடைய கிருபைக்காக மாத்திரம் வேண்டிக் கொள்கிற கிருபையை கொடுங்க. எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படவும், நாங்கள் எப்படிப்பட்ட குற்றங்களையும் எப்படிப்பட்ட பாவங்களையும் எப்படிப்பட்ட அக்கிரமத்தையும் செய்கிறோம் என்று உம்முடைய வெளிச்சத்திலே எங்கள் நிலைமையை உணர்ந்து முழங்காலிலே விழுந்து எங்க இருதய பாரத்தை, எங்க வாழ்க்கையினுடைய சுமையை, கடன் சுமையை, குடும்ப சுமைகளை, உம்முடைய ஊழியர்களின் ஊழிய பாரத்தை உம்முடைய பாதத்திலே இறக்கி வைக்க நீர் கொடுக்கிற புதிய பலனை பெற்றுக்கொண்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். ஆமாங்க, உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் உங்க பாரங்களை நீங்க தெரியப்படுத்துங்க. நீங்க அனுப்புறதெல்லாம் பார்க்கிறோம். உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் செக்ஷன்ல உங்க பேரும் ஊரும் டைப் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16 அன்று மதியம் 2 வரை, மாலை 6 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். 2 வரை, மாலை 6 10 வரை பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.